அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து. மத்தேயு 27வது வசனம். ஸ்தோத்திரம். இந்த செய்தி ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அதாவது இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று. ஆமாம், அவர் பின்னே செல்லு. ஆமாம், அவர் பின்னே சென்னாவே அற்புதம்தான். இயேசு பின்னே செல்லாமல் பிசாசு பின்னே சென்னா கண்ணு குருடாயிடும், காது செவிடாயிடும், கை குஷ்ரோகம் வந்துடும், கால் முடமாயிடும், மூளை கலங்கிடும். அப்போ அவர் பின்னே சென்னாக்கா அற்புதம் பெற்றுனாங்க பாருங்கள். இயேசு பின்னே, இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, உலகம். அப்போது இயேசுவின் பின்னே சென்றார். இயேசு போகும்போது பின்னாடியே போகிறாங்க பாருங்கள். பின்னாடியே போய் அந்த கூட்டுக்கண்டு திறந்துச்சுங்க அவங்களுக்கு. இவர் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பிறகு, பின்னாடியே போகிறாங்க. 28வது வருஷம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். முதல்ல அவர் பின்னே போனாங்க, அவரிடத்தில் வராங்க. ஆமாம், அவரிடத்தில் வந்தாவே அற்புதம்தான். அவரிடத்தில் வரணும். ஆமாம், அந்த அவர் நம்ம மனுஷனே கிடையாது. அவர் தேவகுமாரன், தேவனுடைய புத்திரன், தேவகுமாரங்க. அவரிடத்தில் வந்தார்கள், அவர் பின்னே சென்றார்கள், கூட்டுக்கண் திறக்கப்பட்டு பார்வையடைந்து சென்றார்கள். எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி யார் பின்னே போகிறீங்க? யார் இடத்தில் வரங்க? 24/7 இயேசுக்குள்ளே இருக்கிறீங்களா? அந்த இயேசுனாக்கா மனுஷனே கிடையாது. இயேசு யார்? தேவனுடைய குமாரன். மனுஷன் யார்? நன்மத்தையும் அறியத்தக்கவன். ஆமாம், நீங்கள் மேன் கைண்டிலே இருந்தீங்கனாக்கா நிமிஷந்தோறும் பிசாசு பின்னாடி தான் இருக்கிறீங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப் கொண்டோம். தேவனோடு சஞ்சரிக்கணும். இயேசுக்குள்ளே இருந்தாக்கா நிமிஷந்தோறும் அற்புதம் தான். அந்த இயேசு ஜீவ விருட்சத்திங்கனி. இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அப்போ அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்குறாரு. ஆமாம், இயேசுகிட்ட வந்தால் இயேசு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறதுனா தேவனுக்கு இயேசுவை கொடுப்பீர்களா? என்னை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுப்பீர்களா? அதுதான் விசுவாசம். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு சரீரம் இயேசு ரத்தம், அந்த ஜீவ ரத்தத்தில் அந்த ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு கொடுப்பீர்களா? ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்குள்ள. அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். விசுவாசிக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்னா, மாம்ச சிந்தை வெறுத்து, பிசாசை வெறுத்து என்னை நேசிக்கிறீர்களா? அதான் கேட்குறாரு. என்னை நேசிக்கிறீர்களா, என்னை விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்குறாரு. அப்போது
அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அப்போ உங்கள் விசுவாசத்தின்படி என்ன ஆகணும்? உனக்கு உன் விசுவாசம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்கது கனியா விசுவாசம். பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு கொடுத்து அது பிசாசு விசுவாசிக்கிறது. அது பிசாசு விசுவாசத்தின்படி கூட்டுக்கண்ணு இன்னும் கூட்டுக்கண்ணாக தான் இருக்கும். இப்போ இயேசு விசுவாசம் ஜீவ கண்ணு, ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை விசுவாசிக்கிறியா? நான் யார்? ஆதாம் மூலமாக வந்து நன்மை தீமை அறியத்தக்கவன் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை விசுவாசிக்கிறியா? நான் ஒரு ஜீவன், மனுஷன் கிடையாது, தேவனுடைய குமாரன், பிதாவினிடத்தில் வந்த தேவனுடைய குமாரன். அவன் ஜீவகுமாரன், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தங்குது என்கிட்ட. உங்ககிட்ட நன்மத்தையும் அறியக்கத்தக்க கனியில் பிறந்து வந்துக்கிற. அதை விசுவாசிக்க போறியா? என்ன விசுவாசிக்க போறியா? இந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க போறியான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோன்றாங்க. அங்கேயே அற்புதம் நடந்துச்சுங்க. சொல்கிறாங்க பாருங்க, அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டார். அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொடும்போதே தன் கண்ணை கொடுக்குறாரு. ஏசு ஒரு பேர் பார்ட்ஸ் கடை. ஆமாம், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பேர் பார்ட்ஸ் கூட புது பார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, புது வாழ்க்கையை கொடுக்குறாரு. மனம் திரும்புகள், பரலோக வாழ்க்கையை கொடுக்குறாரு. மனதை ஆதாமுக்குள்ளேருந்து பிசாஸ் பக்கத்து தேவனுடைய பக்கம் திரும்புங்க. தேவனுடைய வாழ்க்கையை கொடுக்குறார், தேவனுடைய கண்ணை கொடுக்குறார், தேவனுடைய காதை கொடுக்குறார், தேவனுடைய கையை, தேவனுடைய மூளை, தேவனுடைய வாழ்க்கை, தேவரகமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்குறாரு அவர். அப்போது இயேசுக்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது, ஜீவ ஐஸ்வர்யம். பிசாசுக்கிட்ட தரித்திரங்குது, அவமானங்குது, வெக்கங்குது. பிசாஸ் பின்னாடியே போகிறது. பிசாசு பின்னே போய் பிசாசுக்கிட்டே உட்காந்தாக்கா அவனுடைய சரக்கு தான் கொடுப்பான். வியாதி கொடுப்பான், வறுமை கொடுப்பான், கவலை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான், சண்டையை கொடுப்பான், சாடியை கொடுப்பான், மாம்சத்து கிரியைகள், சுய நீதி கொடுப்பான், அநீதியை கொடுப்பான். அது வண்டியாக குத்துங்கிறான் பாருங்க. அதனால் அவனை விட்டு விலகி பிசாசு ராஜ்யத்துக்கு விட்டு தேவடைய ராஜ்யத்துக்கு அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். அப்போது என்னிடத்தில் வல்லமை உண்டென்று சொல்கிறார். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார். அவரிடத்தில் வரணும். அவர் யார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்றார். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பிசாசு எதை செய்ய வல்லமை உண்டு? பிசாசு வல்லமை நல்ல கண்ணு கூட்டு கண்ணாக்கு தான் பிசாசு கெடுதி செய்து திறத்து கொள்றது ஐக்கிறதுக்கு பிசாசுக்கு வந்து வல்லமுக்குது. அந்த பிசாசு விட்டு விலகி என்கிட்ட வந்து என் ஜீவ கண்ணை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன்றதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு உன் ஜீவ கண்ணை தாரோம், அதை தேவனுக்கு செலுத்துகிற ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறேன், நீ சொல்கிற மாதிரியே விசுவாசிக்கிறேன்றாங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே கண்ணு திறந்துச்சு. அவர் கூட்டு கண்ணு செவிட்டுக்காக தந்துச்சு. சோதனை கொசம் என்ன பண்ண? ஆண்டவரே உங்கள் சித்தமானால் சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக தம்முடைய கரத்தை வைக்கிறாரு. அவன் நன்மத்தையும் சரீரத்தை குடிச்சிட்டு வந்துக்கிறான். இயேசு தன்னுடைய ஜீவ கரத்தை வச்சதுமே கொசோகம் பட்டு சுகமாயிடுச்சு. ஜீவகரம், ஜீவ ரத்தம், தேவன் தனக்கு உலகத்துக்கு, அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்றாங்க. நீங்கள் கூட சொல்லுங்கள், அன்றைக்கி சரீரத்தில் இருந்தார் இயேசு, இப்போ பசுத்தாவியான பூமி எங்கும் உலாவிங்கிறாரு. இயேசுவை விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் வாய்நாளெலாம் கொடுக்குறோம். இடைவிடாமல் கூட ஏற்கால் சொல்லும் போதே பாருங்கள், ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாய் வந்து அங்கே அற்புதம் நடக்காமல் இருக்காது. எப்படி சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நன்மத்தையுமா கண்ணியில் இருந்தாக்கா சோகம், கவலை, பயம், வெறுப்பு, பிரச்சனை வந்தால் இல்லை என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாகுது. ஏன்னாக்கா பிசாசு விசுவாசிக்குது, அது நெகட்டிவ். குடும்பத்தில் இருக்கிற ஆதாம் வழியாக நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்துட்டு இருப்பாங்க. அந்த நல்லது கெட்டது, நன்மார்க்கு துன்பாங்க, அதில் பாவத்தின் சம்பளம் மரணங்குது.
அதை தேவனுக்கும் குடும்பத்துக்கும் முழு உலகத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு பிசாசு போராட்டமாகவே இருக்கும். எதுவுமே அற்புதம் நடக்காது. எதில் பார்த்தாலும் தோல்வி, எதில் பார்த்தாலும் பிரச்சனை, எதில் பார்த்தாலும் வியாதி, எதில் பார்த்தாலும் வறுமை. அது பிசாசு விசுவாசம். அது உலகம் ஃபுல்லாக நடக்குதுங்க. அதனால தான் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தான் இயேசு ஜீவ விச்சத்திகனி. அதை விசுவாசிக்கணும். விசுவாசனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு. ஆபிரகாம் வாழ்க்கையில் வர வர விருத்தி உண்டாகுது. ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசை. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. தேவனாவே ஜீவன். ஒரு பைதற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வாதம். அப்புறம் 100வது வயசில் சிறுகள் வைப்பாடு நின்ன பிறகு 90வது வயசில் இவனுக்கு 100 வயசு, அவன் மண்ணுக்கு 90 வயசு. சிறுகள் வைப்பாடே நின்று போச்சான். ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகிறான். ரோம 4ஆம் அதிகாரம் போட்டுக்குதா இல்லையா? அவன் அவிசுவாசமாயிராமல் சரீரம் செத்து போனது என்ன? இதெல்லாம் அவிசுவாசம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்ன இல்லையா? அப்போ என்னத்தை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்கள் போல கர்ப்பகனி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன். வானத்து நட்சத்திரங்கள் ஒரு கர்ப்பகனி பிதாவாகிது ஆதாம் முழு உலகம். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் வல்லவனாகி 90 வயசு பாட்டிக்கு போய் ஈசாக்கு பிறந்தாலும் சரி, வேதம் சொல்லுதுங்க. 100 வயசு கைவனுக்கு பொல்ல சரித்திரம், உண்மை நடந்த சம்பவம். அப்போது விசுவாசத்தில் வல்லவனாகணும்னா ஜீவ விருட்சத்துக்கனியில் நீ வல்லவனாகணும். ஜீவ விருட்சத்துக்கனினா எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு செலுத்துகிறோம். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தை பாதிக்கிறதுனால தான் பிசாசு உரிமையாக கூட்டுக்கண்ணு, செவிட்டுக்காது, வியாதி, வறுமை, தரித்திரம், முடவம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த தொழிலில், குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் பிசாசு போராட்டம். பிசாசு விசுவாசிக்கிற ஆள் மூலமாக பிரச்சனை தான் வரும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனுக்கும் செலுத்துவாங்க, உலகத்துக்கு செலுத்துவாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு பிசாசு சும்மா இருக்க மாட்டான். குடும்பத்துக்கு பாரம், சமுதாயத்துக்கு பாரம், போகிற இடத்துலலாம் சாபமாக இருப்பாங்க. ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்குது. அப்படிப்பட்டவளை கிறிஸ்துவை விசுவாசி, கிறிஸ்து தேவை நீதித்து உயிர்த்ததில் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு துரத்தப்பட்டு பசுத்தாய் அங்கே அற்புதம் நடக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி என்ன விசுவாசம்? அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவின் பின்னே போனாங்க. அப்புறம் அவரிடத்தில் வந்தார்கள். பிசாசை விட்டுட்டு இயேசு பின்னால் போகிறாங்க. அவர்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்க? நான் உன்னை விசுவாசிக்கிறேன். அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறேன். எங்கள் அப்பா அம்மா பாவத்தில் பெற்றதுனால என் கண்ணு கூடாகி போச்சு, வியாதி வந்துச்சு, எனக்கு நன்மை தீமையில் பெற்றுட்டாங்க. அதனால் பிசாசு கண்ணு கூடாகிட்டான், காது செவிடாகிட்டான், குஷ்ரோகம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் உன்னை விசுவாசிக்கிறேன் இயேசுவே, நீ ஜீவ விசத்துக்கு நீ நன்மை தீமை அறியத்தக்கூடிய அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ உலகம், இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை தேவனுக்கு செலுத்துகிறேன். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துகிறேன்னு பாரு. அவர் சொல்ற அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே பாருங்க, பசுத்தாய் இறங்கிட்டார். பசுத்தாய் இறங்குதுமே அவங்க கண்ணே திறந்து போச்சான். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டாராம். இதை ஒருவனும் அறியாதப்பா, எதுக்கு சொன்னார்னு தெரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போய் அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தப்படுத்தினாங்களாம். ஆமாம், என் கண்ணை தந்துட்டார், என் கூட்டு கண்ணை தந்துட்டார், பிறவி கூட அந்த கையை வச்சார் பாரு தலை மேலே, ஜீவகரம், ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், அது கண்ணையே குத்தாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பியான்னு கேட்டார். விசுவாசிக்கிறேன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னோம். உடனே பசுத்தாய் இறங்கி என் கண்ணு தந்து போச்சுன்னு சொல்லிட்டு தேசமெல்லாம் பிரசித்தம் பண்ணாங்களா. அப்படி தான் ஒரு ஊழியம் பரவிச்சு. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜீவப்பம் ஜீவ சரீரம் புசித்து இருக்கிறாய். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவ அப்பத்தில் இந்த திருவிருந்தார அந்த ஜீவ அப்பம் அவர் சரீரத்தில் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஸு, ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யெல்லாம் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறியா? இல்லை இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசாமி திரு நன்மத்தை மாதிரி நாடு செல்ல, ஊடு செல்ல, அச்சல்வா செல்ல, நன்மத்தை இல்லாத பிசாஸ் தான் கூடாகிட்டு இருப்பான். குடுனா பிரச்சனை கொடுத்துருப்பான்.
இவனுக்கு கூட்டு பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வியாதியில் சார் பல விதமான பிரச்சனைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், வெக்கங்கள், நிந்தைகள், பிசாசு, சமாதானம், சந்தோஷத்தில் எல்லாம் திட்டின்னு கொண்டு நயிச்சிட்டு இருப்பான். சொல்ல திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கூடர்களை அவரிடத்தில் வராங்க. அந்த கூடர்கள் அவர் பின்னே போகிறாங்க. நீ பிசாசு பின்னே போறியா, இயேசு பின்னே போறியா? எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நன்மை தீமை, நல்லவன் கெட்டவனா, நன்மை தீமை அறியத்தக்க கடி பூச்சிக்குனாலே ஏவாள் பிசாசு பின்னே போனான். புருஷனுக்கும் நன்மை தீமை கொடுத்து அவனுக்கு புருஷன் உலகம் உள்ள பாவத்தின் சம்பளம் மாறணும். நன்மை தீமை அறிய சாகவே கிடையாது. பிசாசு சக்தி சாவுக்குது, பிசாசு திருறது கொள்ளது ஐக்குதுமா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கூடர்கள் அவர் பின்னே போகிறாங்க, அவரிடத்தில் வராங்க. அந்த அவர் யார்? நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் ஜீவசர்வம், ஜீவாற்று, ஜீவலட்சம், ஜீவகட்னி, பரலோகம் எல்லாத்தையுமே ஸ்டோர் மாதிரி வச்சுக்கிறார். எல்லாம் ஸ்டோரில் கொடுக்குறார். ஜீவ கண்டு கொடுக்குறார், ஜீவ காது கொடுக்குறார், ஜீவ ஆட்டு கொடுக்குற, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதித்து உயிர்த்தது கொடுக்குறாரு. அதை விசுவாசிக்கிறோம், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது. இவ்வளவு செய்யும்போது நீ இயேசுவை விசுவாசிக்கிறார். அசுத்தாய் பொறுத்து போது பசுத்தாய் வருது. பசுத்தாய் எங்கேயோ விடுதலை, சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை, பரலோக ராஜ்யம், ஆசுவாத ஐஸ்வர்யம் வருது. அப்போ வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுது. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எம்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே வேறுபட்ட சத்தியங்கள். இதோடு கூட நான் முடிக்கிறேன். அப்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். என்னது? கிருபாசனத்தின் புண்ணியத்தின் நிமித்தம் 18 ஆட்டுக்குட்டி எங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவன் தனக்கு உலகத்தில் செலுத்தும். அது நிமித்தம் எனக்கு இறங்கும்னா தப்ப முடியாது. இயேசு நின்றுட்டார். அப்போது 18 ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாவா ஆதாம் வந்து முழு விசுவாசம் தான். தேவன் பசுத்தாவியை வந்து உனக்கு பணிவிடை செய்தே தரணும். அதான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா அது சரியான மொழிபெயர்ப்பு. 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கறதுனால நீ எனக்கு வந்து இறக்கம் செய்தே தரணும், அப்படி அர்த்தம். அதனால தான் இயேசு ஜெபிக்க கருத்து கொடுக்கும்போது, பரமண்டல இருக்க பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். அங்கே நம்முடையதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த உம்முடைய நாமம், உம்முடைய இயேசு தான். அல்லேலூயா. அடுத்து நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. தேவனுக்கு தனக்கு உம்முடைய நாம், உம்முடைய சித்தம். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா பசுத்தாய் தேவதூதர் வந்து அங்கே அற்புதம் செய்தே தரணுங்க. ஆனால் தான் இயேசு மத்திய மாட்டில் எங்கே போன நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறார். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்ததுமே எப்பேற்பட்ட பிசாசு ஓடி போது பசுத்தாய் வந்து எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்கிறார். திமிர்வாதக்காரர், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள திரளான வியாதியஸ்தர்கள் எல்லாருக்கும் ஜீவரத்தம் அவன் பேர் தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தினால தான் எல்லாமே ஆகும். அப்படியே அப்போ கிறிஸ்து அந்த ஜீவ மார்க்கத்தை விசுவாசிக்கிற நன்மை தீமை மார்க்கம். அதை போய் தேவன் தனக்கு கொடுத்த பிசாசு வந்துக்கிட்டே இருப்பான். வாய்நாளெல்லாம் வருவான். சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, எல்லா வயதிலும் வந்து திடீர்னு கொண்டு நயிச்சிட்டே இருப்பான். அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போது அவன் தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். ஆமாம், இயேசுகிட்ட வரணும். இயேசு யார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் நல்ல மேய்ப்பன் ஜீவனத்தை குத்துறாரு. அவர்கிட்ட போனவே டப்புன்னு நான் நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் காட்டுமிருங்கள் பிசாசு ராஜ்யத்தை சிக்கிக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் பட்டுன்னு ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து மூது அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி காப்பாற்றி விட்டுருவார். அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். விசுவாசிக்கிறாப்பா, உன்னை ஏற்றுக்கிறேன், ஜீவ வச்சு கனி பூசிக்கிறேன், நாங்கள் ஏவாள் மாதிரி இல்லை,
அவள் நன்மை தீமை கனி புசிட்டு எங்களை சாபத்தில் பாவத்தில் பெற்றுட்டேன் என் தாய். இப்போ நான் உங்ககிட்ட வந்து பரிகாரம் பண்ணிக்கிறேன். ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை புசிக்கிறேன். ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லட்சம் புசித்து அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறேன்ற அர்த்தம். அவ்வளோ அர்த்தங்க அதை விசுவாசிக்கிறோம்ன்ற வார்த்தையில். அப்போ விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்துக்கு உங்களுக்கு கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். ஜெபம். அதனால் அன்பாங்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு அதான் விசுவாசத்தை தூக்கு முடிக்கிறமாகி இயேசுக்கு விட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் நியூட்ரலாக இருக்க மாட்டீங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தை அவிசுவாசத்தை விசுவாசிப்பீங்க. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன். பிசாசு உரிமையாக வந்து திருடி அசுத்தாவிகள் வந்து சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தைரியத்தில் வச்சு திருடனாகி பிசாசு எல்லாத்தையும் திடீர்னுப்பான். குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை. நல்லா நிதானிச்சு பாருங்கள். ஆதாமின் சேர்ந்து இருக்கும் சுய நீதி அநீதி நன்மை தீமையை தேவன் தன் குலத்துக்கு குத்திருப்பீங்க. உடனே பிசாசாக இருக்கும் குடும்பத்தில் பட்டணத்தில் சபையில் எங்கே பார்த்தாலும். ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு கிறிஸ்து சிந்தை ஜீவ சொல்கிறோம். ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தை அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்க அசுத்தாய்வு பசுத்தாய்வத்து விசுவாசம் விடுதலை சுகம் பலன் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் வழி நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான தந்து ஒரு பரலோக கனி கொடுப்பாய். அதனால் அன்பான சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஒரு பாக்கியவான்கள். சோத்ராண்டரே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து சாப்பிட்டாவது பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் சாபம் மரணம் தடுத்து அதை போய் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஒரே அசுத்தாயி திறறது கொண்டது ஐக்கியமாக இருக்கிற உன்னோட வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்வாங்க. அவர் நானே வழியும் சந்திச்சு அந்த ஜீவரத்தம் அதில் தேவி நீதி இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் அதை பேச சொல்லி மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி பிதாவாக ஆதாம் வந்து முழுத்து கொடுங்க. உன்னை அசுத்தாயத்தை பசுத்தாவிங்க விடுதலை சுகம் அற்புத அடையாளம் சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறது பார்க்குறங்க தாவே. கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கும்படி இந்த செய்தியை கேட்குறோம். ஒரு ஒப்புடுக்கிறோம் முழு விடுதலை 816 கோடி பேர் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமறிய தேவன் தனக்கு உலகம் உள்ள குட்டி பாதாளம் பிசாசுராஜ் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் திருடனாகி பிசாசு திறந்து கொண்டது சாபங்கள் பாவங்கள் அதுமா இருக்குது. நீயும் அவர்களுக்கு ஜீவரத்து தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுத்து அசுத்தாய் வச்சு கிராமத்தோடு பட்டத்தோடு பசுத்தாய் அலையிலேயே முழுவதை கட்ட வைக்கிறங்க தா தேவத்தோட பணிபடி செய்கிட்டு கத்தாவே அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவன்கிட்ட வாக்கு தேவி நீத்து இயேசுக்கு அவன்கிட்ட வாக்கு தத்துங்களேன். அவன் இலக்கத்துக்கு தக்கதாக பிதாவாகி ஆதாம் முழுத்து கொடுக்குறதா அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தோட பணிபடி செய்கிட்டு கத்தா ஒரு மாபெரிய ஏய்ப்பலி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக அந்த செய்தியில் கூட ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்தியும் இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே வேறுபட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 6/4/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை